கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பெருசாக நியூஸஸ் எதுவுமே இல்லை. ஓட்டர் டர்ன் அவுட் பற்றி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் பேஜில் ஒரு 2 சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு. எடிட்டோரியல் பேஜில் பார்க்குறப்போ நமக்கு ஸ்டேட் வைஸ் எப்படி எலெக்ஷன்ஸை வின் பண்ணாங்க, அந்த கொலிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த மாதிரி தான் கூட்டணியோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. பெருசாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. அடுத்தது லோக்சபா தேர்தலை வச்சு நமக்கு ஒவ்வொரு ரீஜனாக பிரித்து எப்படி அர்பன் இந்தியாவில் எப்படி ஓட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, ரூரல் இந்தியாவில் யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். எலெக்ஷனில் எப்படி விமன் ஓட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளும் எப்படி ஓட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்கீம்ஸோட இம்பாக்ட் ஓட்டர்ஸ் மேலே எப்படி இருந்துச்சு, யங் பீப்புள் எப்படி ஓட் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் 18th லோக்சபாவோட ஃபைனல் ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 65.79% அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது 18வது லோக்சபாவோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 65.79% அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தம் வாக்காளர்களை பார்த்தோம்னா நமக்கு 96.88 கோடி வாக்காளர்கள், அதில் பார்த்தோம்னா ஒரு 64 கோடி வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு உலக சாதனையாகவே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாங்க. அதாவது 64 கோடி பேர் வாக்களிச்சிருப்பாங்க. அது நமக்கு இந்த G7 கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த G7 கண்ட்ரிஸோட ஒரு 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். 1.5 மடங்கு அதிகமாக நம்ம வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு யூரோப்பியன் யூனியன், ஓகேவா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட இந்தியாவில் இந்த தேர்தலில் மட்டும் வாக்களித்தவங்களை பார்த்தோம்னா 2.5% மடங்கு அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற தரவுகளை நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி வரதுக்கு முன்னாடி நாளே வந்து இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் சொல்லி இந்த எலெக்ஷனே வந்து ஒரு உலக சாதனையாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எவ்வளோ ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறத இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 65.79% வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா. ஸோ அதில் யார் அதிகம் யார் கம்மி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு தருமபுரி தொகுதி தான் அதிகமாக இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக பார்க்குறப்ப லக்ஷதீப், ஓகேங்களா, லக்ஷதீப் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் ஓட்டர் டர்ன் அவுட் அட் 84%, ஃபாலோட் பை அஸ்ஸாம் அட் 81%. ஓகேங்களா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 69% தான் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இருந்துச்சு. தமிழகத்தில் அதிகமாக இருந்தது எங்கன்னா தர்மபுரியில் 81-82% இருந்தாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்க்குறப்போ லக்ஷதீப்ல பார்த்தோம்னா 84% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக பார்க்குறப்ப அஸ்ஸாமில் 81% வாக்குப்பதிவாயிருக்கு. சரிங்களா. இதே கம்மியா எங்கெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ பீகார்ல தான் இருக்கிறதுலே கம்மியா 56.19% வாக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசில் 56.92% வாக்குப்பதிவாயிருக்கு. இதெல்லாம் பெரிய ஸ்டேட்ல. இது கம்மியான சின்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட்ல இருக்கலாம் சின்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பார்த்தோம்னா மிசோரம்ல பார்த்தோம்னா ஒரு 56.87% தான் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஹையஸ்ட் யார் அப்படின்னு கேட்டோம்னா லக்ஷதீப் 84%, இந்தியாவிலே கம்மி பீகார் 56.19% வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியா ஓட்டர் டர்ன் அவுட், எலெக்ஷன் ரிலேட்டடான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா கொடுத்திருந்தாங்க. சரியா. ஸோ அடுத்ததாக பார்க்குறப்போ நமக்கு இன்டர்நேஷனல் பேஜில் ஒரு 2-3 செய்திகள் இருந்துச்சு. இன்டர்நேஷனல் பேஜில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஐநாவோட பாதுகாப்பு சபையில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெர்மனன்ட் மெம்பர்ஸாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா US, UK, சைனா, பிரான்ஸ், அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யா. ஓகேவா. US, UK, சைனா, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா, இவங்களாம் தான் வந்து நமக்கு 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை தாண்டி வேறு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஒரு 5 நாடுகள் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க இவங்களாம். யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில்னா ஒரு 5 பேர் எப்பயுமே நிரந்தர உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னு அப்பப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு செட் ஆஃப் கண்ட்ரீஸை வந்து கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ங்கிறத மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், UK, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா. ஓகேவா. ஸோ இப்போ யார் அந்த 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா அண்ட் சொமாலியா
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா அண்ட் சொமாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கண்ட்ரிஸ் வந்து நமக்கு நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்க போகிறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட டேர்ம் பார்த்தோம்னா 2 வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க. எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வருஷம் Jan 1, 2025 அவங்களோட டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2025 27 வரைக்கும் இந்த 5 நாடுகளும் ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. ஓகேவா? டென்மார்க், பாகிஸ்தான், சொமாலியா, கிரீஸ் அண்ட் பனாமா. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். நமக்கு தெரியும் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்னா நமக்கு காப் மாநாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ COP 28 அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு துபாயில் நடந்திருக்கும். ஓகேங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கக்கூடிய துபாயில் வந்து நடந்திருக்கும். ஸோ COP 29 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அசர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கு அப்படிங்கிற சிட்டி. ஓகேங்களா? பாக்கு அப்படிங்கிறது அசர்பைஜானோட கேபிட்டல். ஓகேவா? ஸோ பாக்கு, அசர்பைஜான். COP 29. ஓகே, இது கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. COP 28 எங்க நடந்துச்சு, அடுத்தது COP 29 எங்க நடக்க போகுது அப்படிங்கலாம் கேட்பாங்க. ஸோ COP 29 அப்படிங்கிறது நமக்கு அசர்பைஜான்ல தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பைஜான். அப்ப இவங்க ஒரு தீம் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த COP 29 அப்படிங்கிறது பீஸ் அண்ட் ட்ரூஸ் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்ன பீஸ் அண்ட் ட்ரூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்ப தெரியும் வேர்ல்டு லெவல்ல எவ்வளவு கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸுக்கு வரக்கூடிய நாடுகள் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்க டிஃபரன்சஸை மறந்துட்டு பீஸோட வரணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வேற, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வேற, என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் உங்க 2 நாட்டுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் கிளைமேட் சேஞ்ச், இந்த பூமியை பாதுகாப்புறது அப்படிங்கிறது வரப்போ எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தீம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? ஸோ பீஸ் அண்ட் ட்ரூஸ் அப்படிங்கிறத நம்ம தீமா சொல்றோம். ஓகேவா? ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா COP 29 COP 29 பாக்கு, அசர்பைஜான். ஓகேவா? ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் எல்லாமே நமக்கு முக்கியம். ஸோ போன கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP 28 அப்படிங்கிறது நமக்கு துபாயில் நடந்துருச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கிளைமேட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ, அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் போன தடவை பேசியிருந்தாங்க. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த COP 29 நடக்கும். அதாவது வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகளுக்கு வந்து கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த கோல் பேஸ்ட் எக்கானமியை விட்டுட்டு ரெனியூபிள் எனர்ஜி எக்கானமியா மாறுறதுக்கும் ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $100 பில்லியன் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறாங்க. ஓகேவா? இந்த தடவையும் அதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. $100 பில்லியன் அப்படிங்கிறத யாரு கொடுக்க போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்க, ஸோ அதை எப்படி ரீபே பண்ண போறாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த COP 29 நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் COP மாநாடுகள் வரப்ப பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த டேட்டாவை மட்டும் COP 29 அப்படிங்கிறது பாக்கு, அசர்பைஜான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.